போட்டியிட்ட எந்த ஒரு தேர்தலிலும் தோல்வியுறாதவர், 5 முறை தமிழ்நாடு முதலமைச்சர் அரியணையை அலங்கரித்தவர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் என்று தினத்தந்தி நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது. தினத்தந்தி நாளேடு வெளியிட்டுள்ள கட்டுரையில், தனது 14வது வயதில் சமூக இயக்கிய பணியில் அர்ப்பணித்துக் கொண்டு பின்னர் பெரியார், அண்ணா ஆகியோரது கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு திராவிட இயக்கத்தில் இணைந்து தீவிரமாக செயல்பட்டவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. பேரறிஞர் அண்ணா 1949ஆம் ஆண்டு திமுகவை தோற்றுவித்த போது அவருடன் நிழல் போல் கலைஞர் பயணித்தார். 1957ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் குளித்தலை தொகுதியில் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் தனது 33வது வயதில் முதல் முறையாக எம்எல்ஏவாக சட்டமன்றத்துக்குள் நுழைந்தார். அதன் பின் தான் போட்டியிட்ட அனைத்து தேர்தல்களிலும் வெற்றி பெற்று 2018ஆம் ஆண்டு வரை தொடர்ந்து எம்எல்ஏ பதவி வகித்து முத்திரை பதித்தார். பேரறிஞர் அண்ணா தலைமையிலான திமுக ஆட்சியில் பொதுப்பணித்துறை அமைச்சராக பதவியேற்று சிறப்பாக செயல்பட்டார். அண்ணா மறைவுக்கு பிறகு திமுகவின் தலைமை பதவியை ஏற்று முதலமைச்சராக தேர்வானார். 5 முறை முதலமைச்சர் பதவியை வகித்து அந்த நாற்காலியை அலங்கரித்தார் முத்தமிழறிஞர் கலைஞர். தனது வாழ்நாள் முழுவதும் எம்எல்ஏ பதவி வகித்து சட்டமன்ற நாயகராக திகழ்ந்தார். சுதந்திர தினத்தன்று மாநில முதலமைச்சர்கள் தேசிய கொடியை ஏற்றும் உரிமையை ஒன்றிய அரசிடம் போராடி பெற்று தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் என்று தினத்தந்தி நாளேடு புகழாரம் சூட்டியுள்ளது.